கடந்த நாட்களில் கிருபாசன தலைமை ஊழியருடைய ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சி என்ன ரொம்ப மனசு தொட்டுச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஊழியக்கார கையில் காசு இல்லை. அப்போ அந்த ஊழியக்கார பஸ்ஸை விட்டு இறக்குறாங்க. இறக்குனோடனே பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகல. நேற்று காலையில் எனக்கு ரொம்ப மன உளைச்சலான ஒரு சூழ்நிலை. என்னுடைய கார் அடிபட்டுருச்சு. ஒரு புத்தூர் ஸ்டேஷன் இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் வாடகைக்கு போய் கேட்டேன். 4000 சொன்னாங்க. காலைகள் கொண்டு இருக்குது. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன். ஆண்டவரே, பேதுரு தன் வேலையை செய்யலாம். அவன் வேலையை செய்யும் போது நிழலை மூலமா அடையங்களை சுகப்படுத்தினேன். ரெண்டாவது சொன்னேன், பவுல் உன்னுடைய வேலை செய்தார். அவனுடைய உருவாதல் மூலமா, துணி மூலமா பிசாசு வைத்தவரை அவன் அவனுடைய வேலையை செய்தான். இந்த சாதையா அவருடைய வேலை செஞ்சுட்டு நான் அவங்க வேலையை செய்யணும். ஊழியக்காரனுக்காக ஒரு பஸ்ஸை நீங்கள் நிறுத்துவீங்கன்னா எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் நம்புகிறேன். நேற்று மட்டும் 3 முறை நடந்து போனேன். கண் கிளக்கிட்டே போனேன். ஜெபம் பண்ணுற நேரத்தில் தவம் போகிறேன். அங்கே ஒரு அண்ணன் கேட்டார், என்ன பார்த்து பாஸ்டர் சனிக்கிழமை நாள் விட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி மனசு கஷ்டப்படுச்சு. நான் ஜோம நாளே இந்த மும்பை போகிறதுக்கு சித்தம் அப்படின்னா இது 4000 ரூபா காசு இல்லை. நான் போகிறதுக்குரிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தரணும். என்னை அழைச்சிக்கல, நான் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜோமன்ட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணு முன்னாடி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார்கள். சாயந்தரம் 7 மணிக்கு இந்த பாஸ்டர் போட்படி அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் வர அந்த ஃப்ளைட்டுடைய பகுதி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு.